ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு அஸ்வினி சிகரெட் சமையல்ல நம்ம உருளைக்கிழங்கும் அரிசியும் வச்சு நம்ம ஒரு போண்டா போட போறோங்க. பாருங்க, பச்சரிசி ரேஷன் அரிசியா இருந்தாலும் சரி, பச்சரிசி வேணும், எந்த அரிசியா இருந்தாலும் ஓகே. பாருங்க, சாப்பாட்டு அரிசியா இருந்தாலும் சரி, பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம இதை தோலை உரிச்சு நம்ம மசிச்சு வச்சுக்கணும். பாருங்க, இது 2 வச்சு நம்ம ஒரு போண்டா போட போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சும்மா கடல மாவு அது இது போட்டு நம்ம போண்டா போடுறதுக்கு இப்போ இந்த அரிசி வச்சு நம்ம நல்லா சூப்பரான ஒரு போண்டா போடலாம். அது எப்படி போடுறதுன்னா, அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைக்கணும். இப்போ நம்ம இதை பாருங்க, அரிசி நான் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்லா அரிசியை ஊற வச்சிடு. அரிசியை 2 மணி நேரம் ஊற வைங்க. 2 மணி நேரம் ஊறினா நல்லா அரிசி நைஸாக அரையும். நல்லா மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதாக பெருசு மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம இந்த அரிசியை அப்படியே போட்டு நல்லா மாவு பதத்துக்கு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரிசியை அரைச்சின்னு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெருசாக பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாருங்க, அரிசி அரைச்சின்னு வந்துட்டோம். மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அது பாரு, நைஸாக இருக்கணும், தண்ணி ஜாஸ்தி ஊற்றாதுங்க. இதில் போட்டுக்கோங்க. பாருங்க, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா நைஸாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா தோலை உரித்து நல்லா நைஸாக இந்த மாதிரி இருக்கணும், கட்டிக்கல் இல்லாத. அதை போட்டுக்குவோம். அது இதில் போட்டுக்கோங்க. பாருங்க, காஞ்ச மிளகா சீஸ் போட்டுக்கிறேன். அது போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஆகாது, பச்சை மிளகா வேண்டான்ட்டு இது போட்டுக்கிறோம். நீங்கள் பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, ரொம்ப போடாதுங்க. இதுக்கு தேவைக்கு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. கட்டிகள் இல்லாத இந்த உருளைக்கிழங்கும் இந்த உப்பு எல்லாமே பாருங்க, இந்த மாதிரி போண்டா பதத்தில் நம்ம இதை பிசைஞ்சுக்கணும். ஊற வச்சு நீங்கள் 10 நிமிஷத்தில் இந்த போண்டா போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு. இந்த போண்டா செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நம்ம போட்டால் போண்டா பதத்துக்கு இருக்கணும். இது கூட கொஞ்சம் சோடா, இது ஆப்ப சோடா போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க போதும். ஆப்ப சோடா போட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும். கொஞ்சமாக அரிசி போட்டுக்கிறோம் இல்லையா நம்ம, அதுக்காக ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கையில் தண்ணி தொட்டுக்கின்னு, கையில் இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுன்னு நம்ம எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போண்டா போடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அரிசி மாவில் போட்டால் போண்டா, அதுவும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இருக்கிறதுனால நல்லா வரும். மீடியம் பண்ணிவிடுங்க. போண்டா போட்டதும் மீடியமாக வச்சுருங்க, ரொம்ப ஹையில் வைக்காதுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் கொஞ்சம் கூட குடிக்காது, ஏன்னா அரிசி மாவு போட்டுக்கிறதுனால எண்ணெய்லாம் குடிக்காது. இந்த போண்டா நல்லா சூப்பராக வருங்க. நீங்கள் போண்டா போடுறது சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா உள்ளே வேகணும், ஹையில் வைக்காதுங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள். உள்ளே நல்லா மேலே மொறு மொறுன்னு, உள்ளே சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. எண்ணெய் கூட குடிக்காது. இப்போது எடுத்துக்கலாம் பாருங்கள்.
கலர் வந்துச்சு. உள்ளே வெந்திருக்கோம், எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அரிசி ஊற வச்சு அரைச்சி சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு போட்டு சுடுறாங்க இல்லைங்களா, ஆனாலும் அரிசி நம்ம ஊற வச்சு அரைச்சி நம்ம போண்டா செய்யும்போது ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், எண்ணெய் கூட இழுக்காது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் போண்டா இருக்கிற மாவெல்லாம் போட்டுட்டு நான் காட்டுறேன். ஹாய் ஹலோ, பாருங்கள் எல்லா போண்டா சுட்டு எடுத்துட்டோம். செம்ம டேஸ்ட்டாக வந்துக்குது பாருங்கள். மேலே அப்படியே மொறு மொறுன்னு இருக்குது, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது, உள்ள நல்லா இருக்குது, மேலே மொறு மொறு மொறுன்னு இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா சூப்பரான போண்டா வந்திருக்கு. இந்த போண்டா அரிசி போண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த போண்டா யார் யாருக்கு பிடிக்குமோ அரிசி ஊற வச்சு இப்போவே இன்றைக்கே நீங்கள் சாயங்காலம் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போண்டா யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.